Hi dear students, today we are learning about the chapter 22. The Negotiable Instrument Act 1881 மாற்று முறை ஆவணச் சட்டம் 1881. The word negotiable means transferable from one person to another in return for consideration. The word instrument means a written document by which a right is created in favor of certain person. Thus, a negotiable instrument is a document which entitles a person to a certain sum of money on which is transferable from one person to another by mere delivery or by endorsement and delivery. The term delivery and endorsement has been explained subsequently in this chapter. The law relating to negotiable instruments is dealt in the Negotiable Instrument Act 1881. This act speaks about promissory note, bill of exchange and check. நம்ம என்ன சாப்டரில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881. ஸோ ஈஸியாக இந்த ஆக்டுடைய இயரை நீ ரிமெம்பர் பண்ணிக்கிட்டா நீ ஃபஸ்ட்லேருந்து படித்தாலோ லாஸ்ட்லேருந்து நீ ரிவர்ஸில் படித்தாலோ எப்படி படித்தாலோ அந்த இயர் சேஞ்ச் ஆகாது. 1881 அப்படி தான் இருக்கும். ஓகே, த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் பற்றி நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு என்ன நெகோஷியபிள்னா என்ன அப்படின்னா transferable from one person to another. Then instrument அப்படின்னா என்ன அப்படின்னா written document by which a right is created in favor certain person. ஸோ அந்த டாக்குமெண்ட் ரிட்டனாக எழுதியிருக்கோம், அதில் என்ன உரிமை இருக்கோ அதை கரெக்டாக கேட்டு அது ஒரு பர்சனுக்கு அந்த சர்டன் பர்சனுக்கு ஃபேவராக எழுதியிருக்கக்கூடியது. ஸோ மாற்றுமுறை என்பது மறுபயன் பெற்று ஆவணத்தை ஒருவர் மற்றொருவருக்கு மாற்றுவது. என்ன பண்ணுறாங்க, ஆவணத்தை ஒருத்தர் மற்றொருவருக்கு மாற்றக்கூடியது மறுபயன் பெற்று. அதுதான் என்ன அப்படின்னா மாற்று முறைமை. இந்த ஆவணம் என்ற சொல் எழுத்து வடிவிலான ஆவணத்தின் மூலம் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு உரிமையை ஈட்டி தரும் செயலாகும். ஒரு குறிப்பிட்ட நபருக்கு அதை எதை ஈட்டி தரக்கூடியதாக இருக்கும், உரிமையை ஈட்டி தரக்கூடியதாக இருக்கிறது. மாற்றுமுறை ஆவணம் என்பது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு குறிப்பிட்ட தொகையை உரிமை வழங்குவது மற்றும் மேலெழுதுதல் அல்லது கையில் கொடுப்பது மூலம் ஒரு நபரிடமிருந்து மற்றொரு நபருக்கு அந்த உரிமையை மாற்ற ஏதுவான ஆவணமாகும். என்னென்னா மாற்றுமுறை அப்படி ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்டருந்து குறிப்பிட்ட தொகையை உரிமை வழங்குவதன் மூலமாக மாற்றுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பணத்தை கையில் கொடுக்குறாங்க இல்லது ஒரு நபர்கிட்டருந்து மற்றொரு நபர்கிட்ட அந்த உரிமையை மாற்ற ஏதுவான ஆவணம். ஒரு நபர்கிட்டருந்து இன்னொரு நபருக்கு அந்த உரிமையை மாற்றி கொடுக்கக்கூடிய ஆவணம். அது கைவசம் ஒப்படைப்பது அல்லது எழுதப்படுவது அப்படின்ற சொற்கள்லேருந்து இந்த பாடத்துலேருந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இந்த மாற்றுமுறை ஆவணம் அப்படின்னா அதனோட தொடர்புடைய சட்ட நுணுக்கங்கள் என்ன, அதனுடைய மாற்றுமுறை ஆவண சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க, இந்த இயர் 1881. ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தாலும் 1881 தான், பேக்லேருந்து பார்த்தீங்கன்னாலும் 1881 தான். இது ஈஸியாக 1 மார்க்கில் கேட்டாங்கன்னா நீ ஈஸியாக ரிமெம்பர் வச்சுக்கக்கூடிய இயர். ஸோ அந்த குறிப்பிடத்தக்கதாக இருக்கும். இந்த சட்டம் இந்த வாக்குறுதித்தாள், மாற்றுச்சீட்டு, காசோலை இவைகளை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்குது. அதில் எதை சொல்லக்கூடியதாக இருக்குது, ப்ராமிசரி நோட், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் செக். ஸோ இந்த மூணையும் குறிக்கக்கூடியதாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மீனிங், கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் அசம்சன்ஸ். இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மாற்றுமுறை ஆவணம், அதனுடைய பொருள், சிறப்பியல்புகள், அனுமானங்கள் என்னென்ன அப்படின்ட்டு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு, in the word of Justice K.C. Wills, a negotiable instrument is one, the property in which is acquired by anyone who takes it bona fide and for value and
withstanding any defect to title in the person from whom he took it. According to Section 13 of the Negotiable Instrument Act 1881, a negotiable instrument means a promissory note, bill of exchange, or check payable either to order or to bearer. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கேசி வில்ஸ் அப்படின்றவர் அவருடைய கருத்துப்படி என்ன சொல்கிறாரு, ஒருவர் நம்பிக்கையில் மற்றும் மறுபயன் கருதி தான் யாரிடமிருந்து பெற்றாரோ, அது யார்கிட்ட இருந்து அவர் அதை பெறாரோ அவருடைய உரிமையில் பழுது இருந்த போதிலும் எந்த முறை ஆவணத்தின் மீதான உரிமையை பெறுகிறாரோ அந்த ஆவணமே மாற்று முறை ஆவணம். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, ஒருவருடைய நம்பிக்கையிலோ அல்லது மறுபயனை கருதி தான் யாற்றிருந்து அதை பெற்றாரோ அவருடைய உரிமையில் ஏதாவது ஃபால்ட் ஏதாவது இருந்தாலோ அந்த முறை ஆவணத்தின் மீதான உரிமையை பெறாரோ ஸோ அந்த ஆவணத்துக்கு தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்ன, மாற்று முறை ஆவணம் அப்படின்ட்டு யார் சொல்கிறா அப்படின்னா கேசி வில்ஸ் அப்படின்றவர் சொல்கிறார். தென் நெக்ஸ்ட்டு இன்னொருத்தர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாங்கன்னு பாரு, மாற்றுமுறை ஆவணத்தில் என்ன சொல்கிறாரு, அக்கார்டிங் டு செக்ஷன், எந்த செக்ஷன் பிரகாரம் இது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் எப்போது 1881. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மீன்ஸ் என்னென்னு சொல்கிறாங்க, அதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பாரு, ப்ராமிசரி நோட் அண்ட் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர் செக். ப்ராமிசரி நோட்னா என்ன நமக்கு தெரியும், மாற்று சீட்டு. தென் செக் அப்படின்னா என்ன, காசோலை. தென் வாக்குறுதி தாள். ஸோ இதெல்லாமே நம்ம என்னன்னு அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. தென் நெக்ஸ்ட் ஒன், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட், மாற்றுமுறை ஆவணத்தின் சிறப்பு இயல்புகள். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன் ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி, மாற்றித்தரும் தன்மை. A negotiable instrument is transferable from one person to another without any formality such as affixing stamp, registration, etc. In other words, the property or by endorsement and delivery. In such case, it is payable in order. ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாற்றித்தரும் தன்மை. ஸோ அதை அந்த ஆவணத்தை மாற்றுமுறை ஆவணமாக இருப்பின் அதை சாதாரணமாக கொடுப்பதன் மூலமாகவோ அல்லது அந்த ஆணைக்கு தர வேண்டிய ஆவணமாகவும் இருக்கலாம். ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம், மேல் எழுதி தரோம். அது அந்த மாத்திரத்தில் தான் அந்த பெற்றவருடைய உரிமையை அவர் பெறுகிறார். தென் நெக்ஸ்ட் ஒன், டைட்டில் ஆஃப் த ஹோல்டர் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் டிஃபெக்ட்ஸ், உரிமையாளரின் உரிமை பழுதற்றது. எ பர்சன் டேக்கிங் த இன்ஸ்ட்ருமெண்ட் இன் குட் ஃபெய்த் and for value is known as holder in due course. When the instrument is held by holder in due course in the process of negotiation, it is cured of all defects in the instrument with respect to ownership. In other words, even though the right of the person who transferred the instrument to holder in due course is defective, that is disentitled to transfer, the title of the holder in due course is superior. He or she need not return the bill to true owner. For example, A sold certain goods to B. B gives a bills of exchange to S for the price. Later B refused to pay the bills of exchange on the ground that the goods supplied are defective. Meantime, A endorsed the bill to C. In this case, B's defense is of no value.
C is a holder in due course. His title is not affected by certain defense like fraud or misrepresentation or any mistake. Then நம்ம next என்ன பார்த்துருக்கோம், title of the holder free from all defects. அதாவது உரிமையாளரின் உரிமை பழுதற்றது. இந்த மாற்றுமுறை ஆவணத்தில் மாற்றுமுறை ஆவணம் அப்படிங்கிறதுனா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். அதில் நம்பிக்கையில் மறுபயனுக்கு பெற்றவர் அந்த மாற்றுமுறை ஆவணத்தின் மீது மிக சிறந்த உரிமையை பெறுகிறார். எப்படி பெறுகிறார்? உரிமையை மிகச்சிறந்த உரிமையை பெறுகிறார். அதாவது அதை மாற்றியவருடைய உரிமையில் ஏதாவது குறைபாடு இருப்பின் அந்த மாற்று பெறுபவர் மிகச்சிறந்த உரிமையை பெறுகிறார். அந்த மாற்ற பெறக்கூடியவர் எப்படி பண்ணுறார்? சிறந்த உரிமையை பெறுகிறார். ஏ அப்படின்றவர் பி அப்படின்றவருக்கு அந்த ப்ராடக்டை வைக்கிறார். பி அப்படின்றவர் அந்த வாங்கிய ப்ராடக்டை மாற்று சீட்டு எழுதி தருகிறார். பில் ஆஃப் ரிசிப்ட் எழுதி தரார். ஸோ அப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதன் பிறகு அந்த முதிர்வு நாளில் அந்த வாங்கிய சரக்கு பழுதாக இருந்தது என்ற காரணத்தால், வாங்கின ப்ராடக்ட் எப்படி இருந்துச்சு, டேமேஜாக இருந்துச்சுன்ற காரணத்தால் பி அப்படின்றவர் அந்த மாற்று சீட்டுக்கு பணம் தர மறுக்கிறார். பிங்கிறவர் என்ன பண்ணுறாரு? அதுக்கு நான் பணம் தர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இதற்கிடையில் ஏ அந்த மாற்று சீட்டை சிக்கு மாற்றி விடுகிறார். அந்த மாற்று சீட்டை என்ன பண்ணுறாரு? வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்றாரு. இந்த நிலையில் அந்த மாற்றுச்சீட்டை வச்சிருக்கக்கூடிய சியினுடைய உரிமை தூய்மையானது. அவருடைய உரிமை எப்படி இருந்தது? தூய்மையாக இருந்தது. அவர் பெயர் முறைப்படி உடையவர். எனவே அவர் மாற்றுச்சீட்டாக பணத்தை பியிடம் கேட்க பெற உரிமை உள்ளது. அந்த மாற்றுச்சீட்டுக்கான பணத்தை பி அப்படின்றவங்ககிட்ட கேட்கறதுக்கான உரிமை சிக்கு இருக்குது. இந்த ஏயின் மோசடி அல்லது திருத்தி கூறுதல் சியினை பாதிக்காது. ஏவோட நடவடிக்கை என்ன பண்ணாது? சியை பாதிக்காது. தென் நெக்ஸ்ட் ஒன், ரைட் ஆஃப் த டிரான்ஸ்ஃபரி டு sue. மாற்று பெற்றவரின் வழக்காடும் உரிமை. Though a bill, a promissory note or a check represent a debt, the transferee is entitled to sue on the instrument in his own name in case of dishonor without giving notice to the debtors that he has become its holder. இந்த மாற்றுமுறை ஆவணத்தை, அதாவது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை, அதை மாற்ற பெற்றவர் அந்த மாற்றுமுறை ஆவணத்தினுடைய பேரில் வசூலிக்க வேண்டிய கடனை வசூலிக்க தனது சொந்த பெயரில் வழக்கு தொடுக்க உரிமை பெற்றவர். அந்த மாற்றுமுறை ஆவணத்தை வசூலிக்கக்கூடியவர் அவங்களுடைய சொந்த பேர்லேயே வழக்கு தொடுக்கிறதுக்கு உரிமை பெற்றவராக இருக்கார். ஸோ அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை மறுக்கப்பட்ட தகவலை கடனாளருக்கு வழங்காமலேயே வழக்கு தொடுக்கும் உரிமையும் பெற்றவர். அந்த கடனாளர் என்ன பண்ணலாம்? அது அவருக்கு சொல்லாமலே அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? அந்த அவங்க வழக்கு தொடுக்க உரிமை இருக்குது. These are all the characteristics of a negotiable instrument. அதாவது சிறப்பு இயல்புகள், மாற்று முறை ஆவணத்தின் சிறப்பு இயல்புகள். தென் நெக்ஸ்ட்டு, presumption to negotiable instrument. மாற்றுமுறை ஆவணத்தின் எடுகோள்கள் அல்லது அனுமானங்கள். presumption to negotiable instrument. Certain presumption as briefly mentioned below. ஸோ மாற்றுமுறை ஆவணத்தில் எடுகோள்கள் அல்லது அனுமானங்கள் சிலவற்றை இருக்குது. அது என்னென்ன அப்படின்ட்டு நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், எவ்ரி நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் presumed to have been drawn, accepted, etc. for consideration. ஒவ்வொரு மாற்றுமுறை ஆவணமும் மறுபயன் கருதி வரையறுக்கப்பட்டது. ஒவ்வொரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் என்னாக மறுபயன் கருதி அது வரையறுக்கப்பட்டிருக்கு. The next one, a negotiable instrument is presumed to have been accepted. ஒவ்வொரு மாற்றுமுறை ஆவணமும் இந்த அனுமானமும் ஒப்புக்கொள்வதாக கருதப்படுது. ஒவ்வொரு மாற்றுமுறை ஆவணமும் என்ன பண்ணுது? ஒப்புக்கொள்வதாக கருதப்படுகிறது. நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று. The next, every negotiable instrument bearing a date is presumed to have been made or drawn on such a date.
ஸோ அதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நாளில் அது எழுதப்பட்டது அப்படின்ட்டு இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு இட் இஸ் presumed to have been accepted within a reasonable time after the date and before its maturity. ஸோ அது நியாயமான காலத்துக்கு முதிர்வுக்கு முன்னாடி ஏற்பட்டதாக கருதப்படுகிறது. அது அந்த குறிப்பிட்ட மெச்சூரிட்டி டேட்க்கு முன்னாடியே அது என்னவாக கருதப்படுது, முதிர்வுக்கு வந்துச்சு அப்படின்ட்டு கருதப்படுறாங்க, முன்னதாகவே ஏற்பட்டதாக கருதப்படுறாங்க. The next one, the transfer of negotiable instrument is presumed to have been made before maturity. ஸோ அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அதன் முதிர்வு தேதிக்கு முன்பே மாற்றப்பட்டதாக கொள்ளப்படுகிறது. ஸோ முதிர்வு தேதிக்கு முன்னாடியே அது மாற்றப்பட்டதாக எடுத்துக்கிறது. The next one, the endorsement appearing upon a negotiable instrument are presumed to have been made in the order to which they appear thereon. இந்த மாற்றுமுறை ஆவணத்தை அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுட்டு அதை வச்சு இருக்கிறவர் முறைப்படி உடைமை பெற்றவராக கருதப்படுகிறார். அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் யார் வச்சுருக்காரோ அவர் தான் அதுக்கு முறைப்படியான உடைமை பெற்றவராக இருக்கிறாரு. தென் நெக்ஸ்ட் ஒன், when the negotiable instrument has been lost, it is presumed to have been duly stamped. இந்த மாற்றுமுறை ஆவணம் காணாமல் போனாலும் அது முறைப்படி முத்திரையிடப்பட்டதாக கருதப்படுகிறது. The next one, the holder of negotiable instrument is presumed to be a holder in due course. இந்த மாற்றுமுறை ஆவணத்தில் காணப்படக்கூடிய அந்த வரிசைப்படி அந்த மாற்றுமுறை ஆவணத்தில் மேலெழுதப்பட்டது என கொக்கியிடப்பட வேண்டும், அதாவது ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ். These are all the presumption to negotiable instrument. மாற்றுமுறை ஆவணத்தின் எடுகோள்கள் அல்லது அனுமானங்கள், presumption அனுமானங்கள். Then next one, negotiability and assignability, மாற்றுமுறை தன்மை மற்றும் உரிமை மாற்றும் தன்மை. First one, negotiability. Negotiability refers to the transferability of the rights and title on an instrument by delivery or by endorsement and delivery, vesting with the bona fide transferee for value even better title that what the transferor had. This is the unique characteristics of a negotiable instrument. In short, transferability of negotiable instrument is called negotiability. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம், நெகோஷியபிலிட்டி மாற்றுமுறை தன்மை அப்படின்னா என்ன. ஸோ ஒருவருடைய நம்பிக்கையில் மற்றும் மறுபயன் கருதி தான் யார்கிட்ட இருந்து பெற்றாரோ அவருடைய உரிமையின் பழுது ஏதாவது இருந்த போதிலும் எந்த முறையாவணத்தின் மீது உரிமையை பெறுகிறாரோ அந்த ஆவணமே என்ன, நெகோஷியபிலிட்டி, அதாவது மாற்றுமுறை ஆவணம். தென் நெக்ஸ்ட்டு அசைனபிலிட்டி, உரிமை மாற்றும் தன்மை. Assignability refers to the transferability of personal properties and rights from one person to another as gift or sale or as security. The transferee gets the same as much title as the transferor has. In short, transferability of ownership of any goods other than negotiable instrument is called assignability. உரிமை மாற்றுத்தன்மை அப்படின்னா உரிமை மாற்றம் அப்படிங்கிறது, உரிமை மாற்றம் அப்படின்ற சொல் எதுலேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றுமுறை ஆவணங்களால் இந்த காசோலை, செக்கு, மாற்றுச்சீட்டு, வாக்குறுதித்தாள் போன்ற பத்திரங்கள் அல்லது அசையும் மற்றும் அசையா சொத்தினுடைய உரிமையை மாற்றும்போது அதனுடைய உடைமையை அந்த உரிமையாளர் என்ன பண்ணுறாரு, வாங்குபவருக்கு மறுபயன் பெற்றுக்கொண்டு, அதை வாங்கக்கூடியவங்க மறுபயன் பெற்றுக்கொண்டு அல்லது தானமாகவோ பிறருக்கு மாற்றித்தரக்கூடிய செயலை தான் இங்கே குறிக்குது. அதுக்கு என்னென்னு பேர் அப்படின்னா அசைனபிலிட்டி. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நெகோஷியபிலிட்டி அண்ட் அசைனபிலிட்டி, மாற்றுமுறை தன்மைக்கும் உரிமை மாற்றுத்தன்மைக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள். ஃபர்ஸ்ட் ஒன், லீகல் ஓனர்ஷிப், சட்டமுறை உரிமை மாற்றம். இன் நெகோஷியபிலிட்டி, இட் passes to the transferee by mere endorsement
in the case of a bearer instrument and by endorsement and delivery in the case of an order instrument. அந்த ஆணை மாற்று ஆவணத்தை பொறுத்த வரைக்கும் அந்த உரிமையை மேலெழுதி தருவதன் மூலமாக அல்லது அதை கொணர்பவர் மாற்றுச்சீட்டை பொறுத்த வரைக்கும் அதனை வேறு ஒரு வகையில் ஒப்படைக்கிறதன் மூலமாகவோ அந்த உரிமை மாற்றம் செய்யப்படுது. ஒருத்தர் யார் மூலமாவது அது ஒருத்தருக்கு ஒப்படைக்கிறதன் மூலமாக அதனுடைய மாற்றம் என்ன ஆகுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகோஷியபிலிட்டி. தென் அசைனபிலிட்டி. அண்ட் அசைன்மெண்ட் can be made by observing certain formalities. For instance, an instrument is to be made in writing, duly stamped and signed by the transferor or his agent. ஸோ அப்போ என்ன இதில் உரிமை மாற்றம், அதாவது அசைனபிலிட்டியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த உரிமை மாற்றம் சட்டத்தின் கீழே வரையறுக்கப்பட்ட சடங்கு முறைப்படி, அங்கே என்ன வரையறுக்கப்பட்டாங்களோ அந்த சடங்கு முறைப்படி அந்த உரிமை மாற்றம் வேணும். அதாவது அதை பதிவு செய்கிறது, முத்திரை ஒட்டுறது, தென் சாட்சி கையெழுத்து இடுறது, எழுத்து வடிவத்தில் இருக்கக்கூடியது போன்ற இந்த சட்ட சடங்குகள் நிறைவேற்றி அந்த உரிமை செய்ய வேண்டும். சட்டப்படியாக இதை என்ன பண்ணணும், உரிமை மாற்றம் செய்ய வேணும். எதில், அசைனபிலிட்டியில். தென் நெக்ஸ்ட் ஒன், நோட்டீஸ். Notice is not necessary for the holder of negotiable instrument to claim the payment from the debtor. இந்த அறிவிப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாற்று முறையில் ஆவணத்தை கொண்ட அந்த நபர் கடனாளிகிட்ட இருந்து பணத்தை செலுத்தி கேட்க வேண்டிய தேவை இல்லை. கடனாளிகிட்ட இருந்து பணத்தை செலுத்தி கேட்க தேவை இல்லை. தென் அசைனபிலிட்டியில், in case of actionable claim, notice of the assignment by the transferee regarding the transfer of debt to the debtor is necessary. இந்த உரிமை மாற்றத்தில் அந்த உரிமை மாற்றம் பெற்றவர் அந்த கடனாளிகிட்ட இருந்து தன்னிடம் இருக்கக்கூடிய கடன் தொகையை செலுத்த அறிவிக்க வேணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஏற்றுக்கடனை ஒரு நபர் அந்த வங்கிக்கு உரிமை மாற்றம் செய்து தரும்போது தன்கிட்ட இருக்கக்கூடிய கடனாளியை முதிர்வு நாளில் அந்த பணத்தை வங்கியில் கட்ட அறிவுறுத்த வேண்டும். தென் நெக்ஸ்ட் ஒன், நேச்சர் ஆஃப் டைட்டில். உரிமையின் தன்மை. In negotiability, holder of negotiable instrument in due course gets a better title than even the transferor. It means that the transferee gets instrument free from any defect existing in the title of the transferor or any prior party. இந்த உரிமை மாற்றத்தை அந்த பயன் பெறக்கூடிய ஒரு மறுபயன் கொடுத்து தன்னுடைய நம்பிக்கையுடன் அந்த ஆவணம் ஒன்றை பெறுபவற்றுடைய உரிமை அதனுடைய தங்கிட்ட இருக்கிற மாற்றி கொடுத்து அந்த நபருடைய உரிமையை விட சிறந்த உரிமையாக கருதப்படுது. ஸோ அந்த மாற்றியவருடைய உரிமையில் அந்த குறைபாடு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய முறைப்படி அதோடைய நபர்கிட்ட அந்த உரிமை மிகச்சிறந்த பழுதற்ற உரிமையாக கருதப்படுது. தென் in assignability, உரிமை மாற்றத்தில் எப்படி இருக்குது, the transferee title to the instrument is subject to the defect of the transferor title. In other words, defects in the title of the transferor pass on to the transferee too. இந்த உரிமை மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் அதை மாற்றுபவருக்கு எவ்வளவு உரிமை உள்ளதோ அதே அளவு உரிமை அந்த மாற்ற பெறுபவருக்கும் மாறும். அதாவது அந்த மாற்ற பெறக்கூடிய உரிமையில் குறைபாடு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த மாற்ற பெறுபவருடைய அதே அளவு குறைபாடுகள் அல்லது பழுதுள்ள உரிமையை அவர் பெறுகிறார். தென் நெக்ஸ்ட் ஒன், கன்சிடரேஷன். மறுபயன். கன்சிடரேஷன் இஸ் ப்ரிசியூம்டு. ஸோ மாற்றுத்தன்மை முறை அதனுடைய தன்மையில் மாற்றுமுறை தன்மையில் அதனுடைய மறுபயன் இருப்பதாக கொள்ளப்படுகிறது. தென் அசைனபிலிட்டியில், த அசைனி ஹேஸ் டு ப்ரூவ் த கன்சிடரேஷன் ஃபார் த ட்ரான்ஸ்ஃபர். இந்த உரிமை மாற்றம் பெற்றவர் அந்த மறுபயனை மெய்ப்பிக்க வேணும். ஸோ மறுபயனை என்ன பண்ணணும், அவர் உண்மையென நிரூபிக்கணும். திஸ் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நெகோஷியபிலிட்டி அண்ட் அசைனபிலிட்டி. மாற்றுமுறை தன்மைக்கும் உரிமை மாற்று தன்மைக்கு இடையே இருக்கக்கூடிய வேறுபாடு. தென் நெக்ஸ்ட் ஒன், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், செக், ப்ராமிசரி நோட், கம்பேரிசன். மாற்றுச்சீட்டு, காசோலை, வாக்குறுதித்தாள், ஒரு ஒப்பீடு.
First one, bill of exchange definition. மாற்றுச்சீட்டு உடைய வரைவிலக்கணம். According to section 5 of the Negotiable Instrument Act, a bill of exchange is an instrument in writing containing an unconditional order signed by the maker directing a certain person to pay a certain sum of money only to or to the order of certain person or to bearer of the instrument. The according section 5 of Negotiable Instrument Act. Negotiable Act Instrument Act எப்போ கொண்டு வந்தாங்க? இந்த இயர் 1881. அதில் செக்ஷன் 5 பிரிவு 5 கீழே அந்த ஆவணத்தை யார் கொடுக்குறாங்களோ அல்லது அதில் குறிப்பிட்டிருக்கிற ஒருத்தருக்கோ அல்லது அவர் ஆணைக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்துமாறு ஒரு குறிப்பிட்ட ஒருவரை ஆணையிடும்போது, அதாவது எழுத்தாளாகிய விடுப்பவரால் கையொப்பம் இடப்பட்ட நிபந்தனை அற்ற ஆணை ஆவணமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே என்ன ஆவணம்? மாற்றுச்சீட்டு என சொல்கிறோம். ஸோ மாற்றுச்சீட்டுனா என்ன? பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஒருவருக்கோ அல்லது அவர் யாருக்காவது ஆணையிட்டிருந்தாலோ அந்த நபருக்கோ அந்த குறிப்பிட்ட தொகையை செலுத்துமாறு ஆணையிடும். ஸோ அதை எப்படி ஆணையிட்டிருப்பாங்க? எழுத்தாளாகிய. ஸோ யார் அதை கொடுக்குறாங்களோ அவர் எழுதி அதில் என்ன பண்ணியிருக்கணும்? அவர் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் கையெழுத்து போட்டிருக்கணும். அப்படி கொடுக்கக்கூடிய சீட்டு தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றுச்சீட்டு அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். என்ன அப்படி கொடுக்கக்கூடிய பில் என்ன அப்படின்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாரு, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அதாவது மாற்றுச்சீட்டுடைய சிறப்பியல்புகள். ஃபர்ஸ்ட் ஒன், a bill of exchange is a document in writing. மாற்றுச்சீட்டு அப்படிங்கிறது எழுத்து வடிவில் இருக்க வேணும். டாக்குமெண்ட் ரைட்டிங் இன் ரைட்டிங், எழுதக்கூடிய வடிவத்தில் அந்த டாக்குமெண்ட் இருக்கணும். தென் நெக்ஸ்ட்டு, த டாக்குமெண்ட் மஸ்ட் கண்டெயின் அண்ட் ஆர்டர் டு பே. அந்த டாக்குமெண்ட் எப்படி இருக்கணும்? அந்த மாற்றுச்சீட்டு கொடுக்கறதுக்கு என்ற ஒரு கட்டளை இருக்க வேண்டும். கண்டெயின் ஆர்டர் டு பே. த நெக்ஸ்ட் ஒன், த ஆர்டர் மஸ்ட் பி அன்கண்டிஷனல். அந்த கட்டளை நிபந்தனையற்றதாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும் அந்த ஆர்டரு? அன்கண்டிஷனல், எந்த ஒரு நிபந்தனையும் அதில் குறிப்பிட்டிருக்கக்கூடாது. The next, the instrument must be signed by the person who draw it. அந்த மாற்றுச்சீட்டை கொடுக்கக்கூடியவரோ அல்லது எழுதக்கூடியவர் கையொப்பம் இட்டிருக்க வேண்டும். அவர் என்ன பண்ணியிருக்கணும்? கண்டிப்பாக சைன் பண்ணியிருக்கணும். The next one, the name of the person on whom the title is drawn must be specified in the bill itself. அந்த கால சீட்டில் அந்த டைம் பில்லில் அதை விட பொறுப்பவர் ஏற்பு செய்ய வேண்டும். அதை என்ன பண்ணுறது? அதை விடுறதுக்கு யார் ஏற்கணும்? பொறுப்பவர் தான் ஏற்பு செய்பவராக இருக்கணும். த நெக்ஸ்ட் ஒன், த ட்ராயர் ஆர் ட்ராயி அண்ட் பேயி மஸ்ட் ஆல் பி certain. A bill cannot be drawn on two or more drawees in the alternative because where liability lies. No ambiguity must lie. However, alternative payee are permitted in the law. அந்த மாற்றுச்சீட்டில் விடப்படக்கூடிய கட்டளை அந்த பணம் கொடுக்குமாறு பணிக்கின்ற கட்டளையாக இருக்க வேண்டும். பணம் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க பணிவாக கேட்குற மாதிரி இருக்கணும். அதாவது அந்த பணம் தவிர வேறு ஏதாவது பொருளையோ கொடுக்கணும் அப்படின்ற கட்டளை எதுவுமே இருக்கக்கூடாது. பணம் மட்டும்தான் தரணும் அப்படின்ற அதாவது பணிவாக கேட்கக்கூடிய பணிக்கின்ற கட்டளையாக இருக்கணும். தென் நெக்ஸ்ட் ஒன், த அமௌண்ட் தட் இஸ் ரெக்வயர்ட் டு பி பெய்ட் மஸ்ட் ஆல்சோ பி ஸ்பெசிஃபைட் இன் த பில். அந்த தொகையை எவ்வளவு தருக என்பதை திட்டவட்டமாக தெரிவிக்க வேண்டும். முதல்ல 1000 ரூபாயா, 5000 ரூபாயா, 50,000 ரூபாயா அப்படின்ற அமௌண்ட்டை ஸ்பெசிஃபிக்காக அங்கே என்ன பண்ணியிருக்கணும்? குறிப்பிட்டிருக்கணும் அந்த பில்லில். தென் நெக்ஸ்ட் ஒன், த பில் மே பி பேயபிள் ஆன் டிமாண்ட் ஆர் ஆஃப்டர் எ ஸ்பெசிஃபைடு பீரியட். அந்த பணம் என்ன பண்ணுறாங்க? யாருக்கு செலுத்தணும் அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டிருக்கணும். எந்த பீரியடில் யாருக்கு செலுத்தணும் அப்படின்னு. Then next one, it must comply with formalities regarding date consideration, stamps, etc. குறிப்பிட்ட தொகைக்கு அந்த வருவாய் ஸ்டாம்ப் ஒட்டி அவங்க கொடுத்துருக்கணும்.
A bill of exchange can be made payable on demand to a person. It can be made payable after a specified period, but it cannot be payable to bearer on demand. அவங்க என்ன பண்ண முடியாது, அந்த மாற்றுச்சீட்டை அதனுடைய மதிப்பை கேட்டவர் கொடுக்குமாறு எழுத முடியும். இதை நான் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ள அந்த பணம் செலுத்துமாறு அதை வழங்கணும். ஸோ அதை கேட்ட உடனே இதை கொடுக்கக்கூடியவர் அதனால் மதிப்பு செலுத்தும்படி எழுத முடியாது, கட்டளை இட முடியாது. These are all the characteristics of a bill of exchange. அதாவது இந்த மாற்றுச்சீட்டுடைய சிறப்பு இயல்புகள். Then next one, check definition. காசோலை வரைவிலக்கணம். According to section 6 of the Negotiable Instrument Act 1881, defines a check as a bill of exchange drawn on a specified banker and not expressed to be payable otherwise than on demand. அந்த மாற்றுமுறை ஆவண சட்டம், அதாவது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881 பிரகாரம் அதனுடைய செக்ஷன் 6 பிரிவு 6 படி ஒருத்தர் வெளிப்படையாக கேட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த பணம் என்ன பண்ணக்கூடாது, வேறு எப்போதும் பணம் தரக்கூடாது, வெளிப்படையாக கேட்கும்போது மட்டும்தான் தரணும். ஏன்னா வாடிக்கையாளரால் வங்கியின் மீது எழுதப்படும் மாற்றுச்சீட்டு, வாடிக்கையாளரால் வங்கியின் மேலே எழுதக்கூடிய மாற்றுச்சீட்டு தான் என்ன என்பதுனா செக்கு. தென் நெக்ஸ்ட் ஒன், ஃபீச்சர்ஸ் ஆஃப் எ செக். காசோலையின் இயல்புகள். ஃபர்ஸ்ட் ஒன், இன்ஸ்ட்ருமெண்ட் இன் ரைட்டிங். காசோலை எழுத்து வடிவில் இருக்க வேண்டும். A check or a bill or a promissory note must be an instrument in writing. Though the law does not prohibit a check being written in pencil, bankers never accept it because of risk involved. Alternation is quite easy, but deduction impossible in such cases. இந்த செக் அப்படின்றது எழுத்து வடிவில் இருக்கணும், ஆனால் அது சட்டமும் என்ன சொல்லியிருக்காங்க, அது பென்சிலால் கூட எழுத தடை விதிக்கவில்லை என்றாலும், பென்சிலில் எழுதுறதுக்கு தடை விதிக்கலை அப்படின்னாலுமே அந்த மோசடி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு கருதிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, தங்கள் காசோலையை அச்சிட்டு தருகிறார்கள். அவங்களே பேங்க்லேருந்தே என்ன பண்ணுறாங்க, செக்கை பிரிண்ட் பண்ணி தராங்க. அப்படி அச்சிடப்பட்ட காசோலையில் திருத்துவது கடினம், அவங்க என்ன பண்ண முடியாது, அதில் மாடிஃபிகேஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் திருத்துபவரை எளிமையாக கண்டுபிடிக்க முடியாது. ஏதாவது திருத்தியிருந்தாங்கன்னா அதில் யார் திருத்தியிருக்காங்கன்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தென் நெக்ஸ்ட் ஒன், அன்கண்டிஷனல் ஆர்டர். நிபந்தனையற்ற ஆணை. The instrument must contain an order to pay money. It is not necessary that the word order or its equivalent must be used to make the document a check. It does not cease to be a check just because the word please is used before the word pay. Further, the order must be unconditional. In other words, payment of money is made depend on the happening of an event or a fulfillment of a condition. The instrument loses the characteristics of a check. இப்போ என்ன பண்ணுறாங்க, நெக்ஸ்ட்டு நிபந்தனை இல்லாத ஒரு ஆணை. அந்த செக்கை அந்த வாடிக்கையாளர் பணம் கொடுக்க என கட்டளை பிறப்பிக்க வேண்டும். தயவு செய்து என்ற வார்த்தை இருந்தாலும் அந்த செக்கு செல்லும். ஆனால் அந்த கட்டளை நிபந்தனைகள் அற்றதாக இருக்க வேண்டும். அந்த கட்டளை எப்படி இருக்கணும், எந்த ஒரு நிபந்தனை இல்லாமலோ இருக்கணும். அதாவது அந்த பேங்க்கில் பணம் பெறக்கூடியவர் இன்னென்ன நிபந்தனைகள் நிறைவேற்றினா மட்டும்தான் அந்த வங்கி காசோலை பணம் கொடுக்க வேண்டும் என நிபந்தனையுடன் கூடிய கட்டளை இடக்கூடாது. இதெல்லாம் இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணாதான் நான் உனக்கு பணம் தருவேன் அப்படின்ட்டு கட்டளை இடக்கூடாது அல்லது கட்டளை இட முடியாது. தென் நெக்ஸ்ட் ஒன், ட்ரான் ஆன் எ ஸ்பெசிஃபைடு பேங்கர் ஒன்லி. குறிப்பிட்ட வங்கியர் மீது வரையறுக்கப்படுதல். The check is always drawn on a specified banker.
A check vitally differs from a bill in this respect as letter can be drawn on any person including a banker. The customer of a banker can draw the check only on the particular branch of the bank where he has an account. ஒரு குறிப்பிட்ட வங்கி மீது மட்டும் வரையறுக்கக்கூடியது. அதாவது அந்த செக்கு ஒரு குறிப்பிட்ட வங்கி மீது மட்டுமே எழுத முடியும். ஒரு குறிப்பிட்ட பேங்க்கில் அதில் நம்ம எழுத முடியாதுவோம். ஒரு வங்கியின் எந்த கிளையில் வாடிக்கையாளர் பணம் வைத்துள்ளாரோ அது சம்மந்தப்பட்ட கிளையில் பணம் கொடுக்குமாறு எழுத முடியும். அந்த சம்மந்தப்பட்ட கிளையில் தான் நம்ம என்ன பண்ணணும், பணம் வாங்கிக்க முடியும். அது மின்னணு மற்றும் ஒருங்கிணைந்த வங்கி முறை நடைமுறையில் இருக்கும் இந்த நாளில் எந்த கிளையில் வேண்டுமானாலும் பணம் பெற முடியும். இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நம்ம எந்த பிரான்ச்சில் வேணாலும் பணம் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த ஆணையிடுறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிஷன் போடுறது அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட பேங்க்கு கிளையைத்தான் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளணும். அந்த பர்டிகுலர் பேங்க்கு தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆணையிட முடியும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. The next one, a certain sum of money. The order must be for payment of only money. If the banker is asked to deliver securities, the document cannot be called a check. Further, the sum of money must be certain. The நிச்சயமான ஒரு தொகை, அந்த வங்கியர் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுக்குமாறு ஆணையிட வேண்டும். குறிப்பிட்ட அளவு பிணையம் வெளியிட அந்த ஆணை பிறப்பிக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு பிணையம் செக்யூரிட்டி கொடுக்கணும் அப்படின்றது அந்த பேங்க்கு என்ன பண்ண முடியாது, நிபந்தனை இட முடியாது. The next one, payee to be certain. பணம் பெறுபவரை திட்டவட்டமாக குறிப்பிட வேண்டும். The check must be made payable to a certain person or to the order of a certain person or to the bearer of the instrument. The word person includes bodies, corporate, local authorities, associations, holder of office of an institution, etc. அந்த காசோலையை ஒரு குறிப்பிட்ட நபருக்கு அல்லது அவருடைய ஆணை பெறுபவருக்கு தரும்படி எழுத வேணும். அல்லது கொணர்பவருக்கு அந்த செக்கு எனின் அந்த கொணர்பவர் பணம் தருமாறு ஆணையிடலாம். அந்த கொடுக்குறவங்க அதை பணம் தருமாறு ஆணையிடலாம். குறிப்பிட்ட நபர் என்ற சொல்லில் அந்த கழகங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், சங்கங்கள், நிறுமத்தின் பிரதிநிதிகள் போன்றவர்கள் அதை தருமாறு ஆணையிடலாம். யார் யார் அதை கொடுக்க சொல்லி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த பர்சன் இன்க்ளூட்ஸ் பாடிஸ், கார்ப்பரேட், லோக்கல் அத்தாரிட்டிஸ், அசோசியேஷன், ஹோல்டர் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் அன் இன்ஸ்டிடியூஷன், இவங்கெல்லாம் அதை கொடுக்கறதுக்கு ஆணையிடலாம். தென் நெக்ஸ்ட் ஒன், பேயபிள் ஆல்வேஸ் ஆன் டிமாண்ட். கேட்டவுடன் தருமாறு எழுதப்படுவது. A check is always payable on demand. The word in demand are not used when the drawee bank is asked to pay and the time for its payment is not specified. It is considered to be payable on demand. அந்த கேட்டவுடன் தருமாறு எழுதப்பட்டிருக்குது. அந்த செக்கை கேட்டவுடன் தருமாறு எழுதப்பட வேண்டும். ஸோ எப்போது தர வேண்டும் என்ற நாள் குறிப்பிடப்பட்டிருப்பின் கேட்டவுடன் கொடுக்க என கட்டளை தேவையற்றது. நாள் இந்த தேதியில் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் அந்த தேதி மென்ஷன் பண்ணியிருந்தால் அதை நம்ம கட்டளையிடுன்ற அவசியம் கிடையாது. த நெக்ஸ்ட் ஒன், சைன்டு பை த ட்ராயர். எழுதுபவர் கையெழுத்து. த செக் is to be signed by the drawer. Further, it should be tallied with a specimen signature furnished to the bank at the time of opening the account. அந்த எழுதுறவுடைய கையெழுத்து இட்டிருக்கணும். அந்த எழுதக்கூடியவர் கையப்போ அவர் ஒவ்வொரு முறை காசோலை விடப்படும் போதோ வங்கிக்கு ஐயம் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா, டவுட் வந்துச்சுன்னா அவருடைய கணக்கு ஆரம்பித்த போது கொடுத்திருக்கும் மாதிரி கையொப்பத்தோடு ஒப்பிட்டு பார்ப்பார்கள். These are all the features of a check. இதெல்லாம் என்ன அப்படின்னு தான் பார்த்தோம்னா காசோலையுடைய இயல்புகள். Then next one, difference between
a bill of exchange and a check. மாற்றுச்சீட்டு மற்றும் காசோலை வேறுபாடுகள். Basic of differences. First one bill of exchange and the next one check. வேறுபாடு அது then மாற்றுச்சீட்டு then next காசோலை. First one drawn. Under bill of exchange, a bill of exchange can be drawn on any person including a banker. ஸோ அந்த மாற்றுச்சீட்டு வங்கி உட்பட ஒரு குறிப்பிட்ட நபர் மீது வரையறுக்கப்படுவது. வங்கியாக இருந்தாலும் சரி வேறு யாராக இருந்தாலும் சரி ஒரு பர்டிகுலர் பர்சன் மேலே அது வரையறுக்கக்கூடியது. த நெக்ஸ்ட்டு செக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா a check can be drawn only on a particular banker. ஒரு குறிப்பிட்ட வங்கியர் மீது வரையறுக்கப்படுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்கு, அதாவது காசோலை. தென் செகண்ட் ஒன் பேயபிலிட்டி, செலுத்தப்படுவது. இட் இஸ் பேயபிள் ஆன் டிமாண்ட் ஆர் ஆன் த எக்ஸ்பைரி ஆஃப் எ சர்டன் பீரியட். அது கேட்ட உடனே அல்லது குறிப்பிட்ட கால முதிர்வின் போது தருமாறு எழுதப்படுவது. தென் இட் இஸ் பேயபிள் ஆன் டிமாண்ட் ஒன்லி, எப்போது கேட்ட உடனே பணம் கொடுக்குமாறு எழுதப்படுவது, டிமாண்ட் பண்ணி எழுதக்கூடியது. தென் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வேலிடிட்டி, செல்தன்மை, அது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்றதுக்கு உண்டானது. A bill made payable to bearer on demand is valid by virtue of section 31 of the RBI Act. அதை கேட்டவுடன் அது கொடுக்குறவங்களுக்கு தேவையான பணம் கொடு என எழுதப்படும். இந்த மாற்றுச்சீட்டு அது ரிசர்வ் பேங்க் சட்டம் பிரிவு 31 படி அது என்னாகும் சட்ட விரோதமானது. Then a check drawn payable to bearer on demand is perfectly valid. ஆனால் அந்த கொண்டு வருபவருக்கு கேட்டவுடன் கொடு என எழுதப்படும் காசோலை செல்லும் தன்மை உடையது. பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் செல்லாது, இது செக் வந்து என்னாகும் செல்லும். த நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் அக்செப்டன்ஸ், ஏற்பு. இன் கேஸ் ஆஃப் டைம் பில் அக்செப்டன்ஸ் பை த drawee is necessary before he can be made liable on it. அந்த கால மாற்றுமுறை சீட்டு பொறுத்தவரையில் அதை எழுத பெற்றவர் ஏற்க வேண்டும். யார் ஏற்கணும்? எழுத பெற்றவர் அதை ஏற்கணும். பட் இன் செக்கில் a check does not require any acceptance. காசோலையை ஏற்பு செய்திட தேவை இல்லை. த நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் கிரேஸ் பீரியட், சலுகை நாள். 3 days of grace are allowed while calculating the maturity date in the case of time bill. The bill of exchangeல நம்ம லாஸ்ட் இயர்லேயே படிச்சிருக்கோம், அக்கௌண்டன்சியில் படிச்சிருக்கோம். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு கிரேஸ் பீரியட் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 3 days கிரேஸ் பீரியட் இருக்குதுன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அந்த 3 days கிரேஸ் பீரியட் அலௌடு கால்குலேட்டிங் மெச்சூரிட்டி டேட்டுக்கு அந்த கேஸ் வந்ததுக்கப்புறம் 3 நாள் அதுக்கு சலுகை நாள் வழங்கப்படுது. பட் இன் செக் நோ டேஸ் ஆஃப் கிரேஸ் ஆர் அலவுட் இன் த கேஸ் ஆஃப் செக் ஃபார் த சிம்பிள் ரீசன் தட் இஸ் ஆல்வேஸ் பேயபிள் ஆன் டிமாண்ட். காசோலை பணம் தர வங்கிக்கு சலுகை நாட்கள் தரப்படுவது கிடையாது. த நெக்ஸ்ட் ஒன் நோட்டீஸ். when a bill is dishonored, notice of dishonor necessary. மாற்றுச்சீட்டு மறுக்கப்படும் போது அதை வரைஞ்சவர் முன்தரப்பினருக்கு பொறுப்பு அறிவிக்க வேண்டும், மறுப்பு அறிவிக்க வேண்டும். நோட்டீஸ் இஸ் நாட் நெசசரி ஃபார் எ செக். அந்த காசோலைக்கு பணம் மறுக்கப்பட்ட அந்த வரைந்தவர் முன்தரப்பினருக்கு மறுப்பு அறிவிப்பு தர வேண்டியது கிடையாது. த நெக்ஸ்ட் செவன்த் ஒன் செட்ஸ், படிகள். Foreign bill of exchange are drawn in set of 3. அந்நிய மாற்றுச்சீட்டுக்கு 3 படிநிலைகள் இருக்குது. Then it is not so in case of check. இந்த காசோலை பணம் பெற படிநிலைகள் எதுவும் தேவையில்லை. Then 8th one discounting, வட்டம்.
A bill can be discounted with a bank. இந்த மாற்றுச்சீட்டை வட்டம் செய்து அதன் முதிர்வு நாளுக்கு முன் பணம் பெற முடியும். அது என்ன பண்ணலாம், முன்னாடி அது முடியறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணலாம், அதை டிஸ்கவுண்ட் பண்ணி நம்ம பணம் எடுத்துக்கலாம். பட் a check cannot be discounted. செக் என்னாகாது, டிஸ்கவுண்ட் பண்ண முடியாது. The 9th one, stamping. வருவாய் தலை. Bills are to be sufficiently stamped. இந்த மாற்றுச்சீட்டில் வருவாய் தலை அதன் மதிப்பிற்கு ஏற்ப ஒட்ட வேண்டும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், அந்த ஸ்டாம்ப்பு அதனுடைய மதிப்புக்கு ஏற்ற மாதிரி அங்கே ஒட்டணும். செக் நீட் நாட் பி ஸ்டாம்ப்டு. செக்குக்கு ஸ்டாம்ப்பு தேவை இல்லை, ஒட்டணுன்ற அவசியம் கிடையாது. தென் நெக்ஸ்ட்டு கரன்சி, செலாவணி. A bill can be drawn and payable in any currency. இந்த மாற்றுச்சீட்டை எந்த நாட்டு செலாவணியிலையும் செலுத்தலாம், எந்த நாட்டு கரன்சியில் வேணாலும் செலுத்தலாம். பட் செக் இஸ் பேயபிள் ஒன்லி இன் ஹோம் கண்ட்ரி. செக் எப்படி தான் பே பண்ண முடியும், ஹோம் கண்ட்ரியில் மட்டும்தான் எதாவது செலுத்த முடியும். காசுடைய உள்நாட்டு செலாவணியில் மட்டுமே நம்ம எந்த கண்ட்ரியில் இருக்கோமோ அந்த கண்ட்ரியோடைய அமௌண்ட்டில் தான் அந்த செக்கு செலுத்த முடியும். தென் நெக்ஸ்ட் ஒன், கிராசிங், கீறல். A bill cannot be crossed. பில் என்ன பண்ண முடியாது, கிராஸ் பண்ண முடியாது, கீறலிட முடியாது. பட் a check can be crossed either generally or specially so as to ensure payment to the rightful owner. இந்த காசோலையை என்ன பண்ணலாம், கீறல் இடலாம், அது கிராஸ் பண்ணலாம். செக்கை என்ன பண்ணலாம், ஜென்ரல் கிராசிங், ஸ்பெஷல் கிராசிங் என 2 வகையாக இருக்குது. ஸோ அப்படியே நம்ம எதில் வேணாலும் கிராஸ் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஒன், டிஸானர், பணம் மறுப்பு. ஆன் டிஸானர் ஆஃப் பில் there is a practice of nothing and protesting. மாற்றுச்சீட்டு அவமதிக்கப்படும் போது அதனை குறித்தல், அதாவது நோட்டீஸ், அதாவது குறித்தல் அதிகாரியிடம் அந்த நோட்ரி நோட்டீஸ்கிட்ட பதிவு செய்யணும். தென் இன் செக்கில் நோ சச் திங்ஸ் இஸ் டன் ஆன் த டிஸார்டர் ஆஃப் எ செக். இந்த மறுக்கப்பட்ட காசோலையை பதிவு செய்ய தேவை இல்லை. தென் லாஸ்ட் ஒன், டிஸ்சார்ஜ் ஃப்ரம் லயபிலிட்டி, பொறுப்பிலிருந்து விடுவிப்பு. The drawer of bill is discharged from liability if it is not duty presented for payment. இந்த மாற்றுச்சீட்டை வைத்திருப்பவர் முறையாக அந்த மாற்றுச்சீட்டை வரைபவரிடம் முன்னிலைப்படுத்துவது அந்த வரைபவர் தன் பொறுப்பிலிருந்து விடுபடுகிறார். அதாவது அந்த பணம் தருபவர் பொறுப்பிலிருந்து அவர் என்ன ஆகிறாரு, விடுபட்டுகிறார். Then in check, the drawer of the check is not discharged by a delay of the holder in presenting it for payment unless because of the delay his interests have been damaged drawing to bank failure meanwhile. ஸோ அந்த காலதாமதமாக அந்த செக்கை அந்த முறைப்படி உடையவர் வங்கியில் சமர்ப்பித்தாலும் அந்த செக் என்ன பண்ணுறாரு, அது வரைந்தவர் தன்னுடைய பொறுப்பில் இருக்கும் போதிலும் அதை விடுக்கப்படுவதில்லை. ஸோ மாறாக அந்த எழுதப்பட்ட பேங்க்கில் தவறுதலாக அதனுடைய உரிய நாளில் அந்த பணம் கொடுக்காமல் போனால் மட்டுமே அதுக்கு பொறுப்பாக இருப்பார். அந்த குறிப்பிட்ட டேட்டில் நம்ம பேங்க்கில் பணம் கட்டலைனா தான் அதுக்கு நம்ம பொறுப்பு, அதர்வைஸ் நம்ம பொறுப்பு கிடையாது. These are all the difference between a bill of exchange and check. மாற்றுச்சீட்டு மற்றும் காசோலைக்கு உள்ள வேறுபாடு. Then next one, promissory note, கடனுறுதி சீட்டு. According to section 4 of the Negotiable Instrument Act, a promissory note is an instrument in writing, not being a bank note or a currency note, containing an unconditional undertaking signed by the maker to pay a certain sum of money only
to or to the order of a certain person or to the bearer of the instrument. இந்த மாற்றுமுறை ஆவணச் சட்டம், அதாவது ப்ராமிசரி நோட் ஆக்டில், அதாவது 1884 அதனுடைய பிரிவு செக்ஷன் 4 பிரகாரம் அதை கொணர்பவருக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நபர் ஆணைப்படியோ ஒரு குறிப்பிட்ட தொகையை நிபந்தனை எதுவும் இன்றி கொடுக்குமாறு எழுதப்பட்ட உறுதிமொழியை தாங்கிய மற்றும் வரைபவரின் கையொப்பம் இடப்பட்டு எழுதப்பட்ட ஆவணத்தை கடனுறுதி சீட்டு என வரையறுக்கின்றனர். கடனுறுதி சீட்டு அப்படின்ட்டு எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சட்டம் பிரிவு 4 பிரகாரம் அதை கொடுக்குறவங்களோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு ஆணையிடப்படையோ ஒரு குறிப்பிட்ட தொகையை எந்த ஒரு நிபந்தனையும் என்று கொடுக்குமாறு எழுதப்பட்டு அந்த உறுதிமொழியை யார் எழுதுகிறாரோ அவர் கையெழுத்திட்டு கொடுக்கக்கூடியதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராமிசரி நோட். தென் நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ப்ராமிசரி நோட். கடனுறுதி சீட்டின் சிறப்பு இயல்புகள். First one, a promissory note must be in writing. An oral promissory to be does not constitute a promissory note. இது எப்படி இருக்கணும்? எழுதப்பட்டிருக்கணும். The next, it must contain a promise or undertaking to pay a mere acknowledgement of indebtedness will not make it a promissory note. இந்த பணம் செலுத்தக்கூடிய நிபந்தனை அற்ற இந்த உறுதிமொழியை உள்ளடக்கி இருக்கணும். The next one, the promissory to pay must be unconditional. In other words, the promise to pay must not depend upon the happening of any uncertain events. இந்த உறுதிமொழி நிபந்தனையற்றதாக இருக்க வேண்டும். உறுதிமொழி எப்படி இருக்கணும்? நிபந்தனை எதுவும் இல்லாமல் இருக்கணும். The next, it must be signed by the maker. யார்? அந்த வரைவர் கையெழுத்து இட்டிருக்க வேண்டும். The signer must be in any part of the instrument and to be need not be the bottom. அந்த கண்டிப்பாக அதில் என்ன பண்ணியிருக்கணும்? கையெழுத்து இட்டிருக்கணும் பாட்டத்தில். The next one, the maker of the note must be a certain person. Where there are two or more makers, they may bind themselves jointly or jointly and severability, but alternative promisers are not permitted in law because the liability lies, no ambiguity must lie. Then என்ன? அந்த வரைபவரை பற்றிய விவரங்கள் என்ன இருக்கணும்? தெளிவாக எழுதியிருக்கணும். யாருக்கு அதை வரைகிறோம் அப்படின்னு சொல்லி தெளிவாக அதில் எழுதியிருக்கணும். The next, the payee must be certain. A note is valid even if the payee is misnamed or indicated by his official designation only. Alternative payees are permissible in law, but must be made payable to order originally. செலுத்தப்பட வேண்டிய தொகையை ஒரு குறிப்பிட்டிருக்க வேண்டிய எவ்வளோ அமௌண்ட் செலுத்தணும் அப்படின்றத அதில் குறிப்பிட்டிருக்கணும். அந்த பணம் பெறுபவர் பற்றிய குறிப்பும் அதில் இருக்கணும். தென் நெக்ஸ்ட்டு, a promissory note originally made payable to bearer in illegal. வருவாய் தலை ஒட்டப்பட்டு இருக்க வேண்டும். வேறு எதுவும் இல்லீகலாக இருக்கக்கூடாது. தென் நெக்ஸ்ட்டு, the promise must be for payment of money only. For example, containing a promise to be delivered 50 bags of rice is not a promissory note. இதில் என்ன பட்டிருக்கணும்? கண்டிப்பாக மணி ஒன்லி தான் பே பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கணும். வேறு எதுவும் இருக்கக்கூடாது. 50 பேகு ரைஸு டெலிவரி பண்ணணும் அப்படின்ற அந்த மாதிரியெல்லாம் எழுதியிருக்கக்கூடாது. The next one, the sum payable must be certain and must be specified in the notice itself. அதில் என்ன பண்ணியிருக்கணும்? யாருக்கு அதை பே பண்ணணும் அப்படின்றது தெளிவாக எழுதியிருக்கணும். The next, the amount payable must be in legal.
tender money of India and a note containing a promise to pay a certain amount of foreign money is not a promissory note. இந்த கடனுறுதி சீட்டு கொடுக்குறவங்களுக்கு அது எப்போது வேணுமோ அப்போ தர மாதிரி இருக்கணும். அந்த வாக்குறுதி தருபவர் அந்த வேறு எந்த பொருளையும் தருவதா அதில் எழுதக்கூடாது. The next, a bank note or a currency note is not promissory note. பேங்க் நோட்டோ அல்லது கரன்சி நோட்டோ அதெல்லாம் என்ன ஆகாது, ப்ராமிசரி நோட்டாக ஏற்றுக்கொள்ளப்படாது. The next, a promissory note must be sufficiently stamped. ஸோ என்ன இருக்கணும், கண்டிப்பாக அது ஸ்டாம்ப் பண்ணி இருக்கணும். These are all the characteristics of promissory note. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடனுறுதி சீட்டுடைய சிறப்பு இயல்புகள். Okay dear students, we will meet in next class.